இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருஅவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி மார்க் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37. இந்த பகுதியினுடைய சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, காது கேளாத வாய்ப்பேசாத ஒருவரை இயேசு குணமாக்குகின்றார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே பல நேரங்களிலே பரபரப்பான உலகில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு தேவையான நேரம் இருப்பதில்லை. எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்பொழுதுதான் நான் இந்த உலகில் வாழ முடியும், சர்வைவ் பண்ண முடியும் என்ற ஒரு போராட்டம். அப்படியே சிறிது ஓய்வு கிடைத்து விட்டால் சமூக வலைதளங்களில் மூழ்கி விடுகிறோம். இந்த சமூக வலைத்தளங்களில் மூழ்குகின்ற பொழுது என்ன ஆகிறது? பிறருடைய கருத்துக்களுக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். பிறருடைய கருத்துக்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், சினிமா சார்ந்ததாக இருக்கலாம். இப்படி நாம் ஏதோ ஒன்றுக்குள் சூழப்பட்டிருக்கின்ற பொழுது நம்மால் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட முடிவதில்லை. ஆக நாம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முதல் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் தனித்திருத்தல், தனித்து கடவுளோடு ஒன்றித்திருத்தல். அன்றாட ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் இருக்கிறது. அதில் சில நேரங்கள் நாம் நிச்சயமாக கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கு முற்பட வேண்டும். ஏனென்றால் நீ பார்த்திருப்போம், பல நேரங்களில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க கொஞ்ச நாள் நான் தனிமையாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், என்னை தனிமையில் இருக்க விடுங்க, அதில் நான் தியானம் செஞ்சுட்டு வரேன், ரெட்ரீட்டுக்கு போகிறேன், அப்படின்னு யோகா சென்டருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போவது வழக்கம். காரணம் என்ன? அவர்கள் இந்த பல சிந்தனைகளினால் அமுக்கப்பட்டு இருக்கின்றார்கள், அல்லது தன்னிடம் எழுகின்ற பல சிந்தனைகளால் அமுக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆக இங்கே நான் என்ற அகந்தையிலிருந்து விடுபட்டு நான் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று செல்லுகின்ற பொழுதுதான் முதலில் தெளிவானது பிறக்கும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக தெளிவற்ற நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் எனக்கு காதும் கேட்பதில்லை, நாவும் செயல்படுவதில்லை. ஆக காதுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று நாம் நம்மோடு வாழுகின்ற பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அது குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கணவன், மனைவி, பிள்ளைகள். அடுத்தவருடைய வலியை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோமா, புரிந்து கொள்ளுகின்றோமா என்றால் பல நேரங்களில் இல்லை. ஒருவர் தன்னுடைய வலியை சொல்லுகின்ற பொழுது அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை, அந்த உணர்வோடு நாம் ஒன்றித்து பார்ப்பதில்லை. ஆகவே ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளா சூழலிலே ஒரு கணவன் மனைவி இடையே மௌன சுவர் என்று எழுகிறது, அல்லது ஒரு பிரச்சனை வெடிக்கிறது. ஆக இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், திறந்து விடு என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய மனக்கதவுகளை இறுக்கமாக அடைத்து வைத்திருப்பதை விட ஒருவர் மற்றவர் பேசுவதை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் முற்பட வேண்டும். அவ்வாறு முற்படுகின்ற பொழுதுதான் உங்களுடைய காதுகள் சரியாக கேட்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காதுகள் யாருக்கு திறக்கப்படுகின்றன அப்படியும் ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். நான் குடும்பத்தில் பல நேரங்களில் கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ பேசுவதை கேட்பதற்கு முற்படுவதில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய், நான் சொல்கிற மட்டும்தான் இங்கே செயல்படுத்தப்படணும் அப்படின்னு கணவன் நினைப்பதும் உண்டு, மனைவி நினைப்பதும் உண்டு. இப்படி நினைக்கின்ற பொழுது அங்கே ஒரு சுவர் தான் எழுப்பப்படுகிறதே ஒழிய அங்கே உறவுகள் வலுப்படுத்தப்படுவதில்லை. ஆகவே காதிருந்தும் கேட்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான். அதே போன்றுதான் நாவு பல நேரங்களிலே உண்மையை பேச மறந்து போகின்றன அல்லது மறுத்து விடுகின்றன. உண்மை மறைக்கப்படுகின்ற நேரத்திலே அங்கே நாவுகள் அடக்கம் செய்யப்படுகின்றன. காரணம் என்ன? உண்மையை பேச இயலாதவர்கள் பொய்யை பேச ஆரம்பிக்கின்றார்கள். பொய்யை பேச ஆரம்பித்த பொழுது உறவுகளை அவாய்ட் செய்ய விரும்புகிறார்கள். அதாவது அந்த உறவு எனக்கு சரிப்பட்டு வராது, ஏன்னா என்னால் உண்மையாக இருக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போட ஆரம்பித்து விடுகின்ற ஒரு நிலை. ஆகவே உண்மை, நாவு என்பது உண்மையை பேசுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நாவில் நரம்பு இல்லை, ஆகவே அது எது வேண்டுமென்றாலும் பேசும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது உண்மையை பேசுகின்ற ஒரு நாவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசு அந்த நபரை பார்த்து பெருமூச்சு விடுகிறார் என்ற ஒரு உணர்வு அங்கே வெளிப்படுகிறது. பெருமூச்சு விடுதல் என்று பார்க்கின்ற பொழுது இயேசு அந்த மனிதன் வேதனையை தன்னுடைய வேதனையாக கருதுகிறார். ஆக மற்றவருடைய துன்பத்தை பார்த்து ஏன் உனக்கு இந்த நிலை என்று கேள்வி கேட்பதை விட அவர்களோடு சேர்ந்து அந்த வேதனையில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு
மற்றவர்கள் வலியில் துடிக்கின்ற பொழுது அவர்களை சென்று தொடுகின்றார், அரவணைக்கின்றார், அவர்களுடைய வேதனையில் பங்கெடுக்கின்றார், அவர்களை ஆற்றல் படுத்துகின்றார், ஆற்றுப்படுத்துகின்றார், எல்லாம் செய்கின்றார். இதை நாம் செய்தால் மட்டும்தான் நாம் இயேசுவை முழுமையாக பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் நாம் அதை செய்யவில்லை. நாம் தொடர்ந்து செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இயேசுவை நம்முடைய செவியையும் நம்முடைய நாவையும் தொட அனுமதிப்போம். நாம் அவர் விரும்புகின்ற மனிதர்களாக வாழ முற்படுவோம். அதற்குரிய ஆற்றலையும் அவர்களையும் அவரிடம் கேட்டு தொடர்ந்து நாளை அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் பிறருடைய வலியை உணரக்கூடியவர்களாகவும் பிறருக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருள் வரத்தையும், எங்களுடைய நாவை நல்லவற்றிற்கு பயன்படுத்தவும், நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல மற்றவர்களை காயப்படுத்தாத விதத்தில் எங்களுடைய நாவை பயன்படுத்தக்கூடிய அருளை மாற்றின் மறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.